விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ஆடியோ லான்ச்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தோட நாயகி மமிதா பைஜு பல விஷயங்களை பேசி இருந்தாங்க. அதுல என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, கோயம்புத்தூர்ல உங்க எல்லாரோடையும் இங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த எனர்ஜி உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. உங்க எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட இயக்குனர் வெங்கி சார் என்ன இவ்வளவு அழகா வழி நடத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கு மேடி கதாபாத்திரத்தை கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த கதாபாத்திரத்துக்கு நான் நியாயமா நடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு நம்புறேன். உங்களோட படைப்புகளை நான் எப்பவுமே ரசிச்சிருக்கேன். நீங்க ரொம்பவே கூலான ஒரு இயக்குனர். உங்க கூட திரும்ப திரும்ப வேலை செய்யணும்ட்டு ஆசைப்படுறேன். சூர்யா சார் கூட நடிக்க ஒரு தடவை வாய்ப்பு கை நழுவி போயிடுச்சு. ஆனா இந்த தடவை கடவுள் எனக்கு அதை கொடுத்துட்டாரு. உங்க கூட வேலை செஞ்சது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சார். முதல்ல உங்களை பார்த்து நான் நிறைய கவனிச்சிருக்கேன், நிறைய கத்துக்கிட்டேன். உங்களோட ஒழுக்கம், நீங்க ஒரு காட்சியை அணுகிற விதம், திரைக்கு பின்னால நீங்க இருக்கிற விதம் எல்லாமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்க எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவ்வளவு உண்மையான ஒரு சிறந்த சக நடிகரா இருந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், நாம மறுபடியும் சேர்ந்து வேலை செய்வோம். நான் பண்ற மாதிரி நீங்களும் இந்த பாடல்களை ரொம்ப விரும்புவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் போது, ஒரு படத்துல முதல் சிங்கிள் வரும்போது அது என்னோட பாடலா இருக்கும்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதனால நான் ரொம்ப நன்றியோடையும் பாக்கியசாலியாவும் உணர்ந்தேன். ரொம்பவே நன்றி ஜிவி சார். அப்புறம் சுனில் சாரும் சூர்யா சாரும் செட்ல ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா நண்பர்களா இருக்காங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரி திரையிலையும் திரைக்கு பின்னாடியும் ரொம்பவே அற்புதமா இருக்கும். நாம இங்க ராதிகா மேம ரொம்பவே மிஸ் பண்றோம். அவங்க ஒரு அன்பான மனிதர். செட்ல எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்தாங்க. ஆகஸ்ட் 14 நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே பார்த்து ஆதரவு கொடுங்க. நான் இப்ப நிறைய பெண்களோட கனவை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சூர்யா சார், கஜினி படத்துல இருந்து நான் உங்க ரசிகை அப்படின்ட்டு மமிதா பைஜு சொல்லி இருந்தாங்க.